வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்காக ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். சமோசா கொஞ்சம் கூட மாறாமல் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சமோசாவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே 3 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 750 கிராம் அளவு. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு. 1 கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை அளவு. அடுத்ததான் ஓமம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவோட நல்லா ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மாவு எடுத்து உங்கள் கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஷேப்பாக ஆகணும். இது இந்த மாதிரி பண்ணும்போது உதிரி ஆகிடணும். இதுதான் கரெக்டான பதம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டிஃபான டோவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எண்ணெயை உரிய ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. நல்ல ஸ்டிஃபான டோவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணி 1 ஹவருக்கு இது ரெஸ்ட்டில் விட போகிறேன். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி ரஃப்பாக உதிர்த்து விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சமோசாக்குள்ளே ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ஃபில்லிங்கு. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு. இது ரெண்டுமே கொரப்பாக அரைச்ச ட்ரை பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1/2 இன்ச் சைஸுக்கு இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 செகண்டுக்கு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணியை வேக வைக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ண விடுங்க. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போது ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், வறுத்தரைச்ச சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 10 செகண்டுக்கு சாட்டே பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். பச்சை பட்டாணியும் குக் ஆகணும். அதுக்காக 1/4 கப் அளவு 60 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பச்சை பட்டாணி சீக்கிரமாக குக் ஆகிடும். மசாலாவோட ரா ஸ்மெல் போய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். தேவைக்கேற்ப சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்குல நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ண விடுங்க லோ ஃப்ளேமில். இப்போ 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், பச்சை பட்டாணி நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலாஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ், நம்ம உதிரி விட்டுருக்கோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்க ட்ரையாக தெரியும்.
இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ட்ரை மேங்கோ பவுடர் இது இல்லைன்னா நீங்கள் 1/2 லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாட் மசாலாவும் ட்ரை மேங்கோ பவுடரும் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பாதி எலுமிச்சையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது தனி மனம் கொடுக்கும். இந்த மசாலாவில் தண்ணி அம்சம் இல்லாமல் நல்லா இதை கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சமோசாக்குள்ளே இருக்கிற இந்த மசாலா சீக்கிரம் கெட்டு போகாது. 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல ஸ்டிஃபாக இருக்குது டோ. இப்போது இதை எடுத்து ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளான ஏரியாவோ அந்த இடத்துல வச்சு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா நீட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் மேலோட்டமாக வச்சு இதை நீட் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி 7 டோ பால்ஸ் வர அளவுக்கு, உருண்டைகள் வர அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஈக்குவலாக ஒரு உருண்டையிலேருந்து 2 சமோசா கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 சமோசா கிடைக்கும். 3 கப் மைதா மாவில் 14 சமோசா ரெடி பண்ணலாம். இப்போ இந்த டோ பாலை ஒன்று எடுத்து நம்ம இப்போது ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓவல் ஷேப்புக்கு இதை ரோல் பண்ண போகிறோம். இதை ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா மாவு வந்து நம்ம ஸ்டிஃபாக ரெடி பண்ணியிருக்கிறதுனால. இப்போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது சென்டரில் இந்த மாதிரி கட் கொடுத்து இதை பாதியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 பாதியாக வந்துருச்சு. இதே மாதிரி மற்ற டோ பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதோடைய கனம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மாவு வேகாது. பொட்டேட்டோ மசாலாவை ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ இதை நம்ம கோன் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இதோட கார்னர், இந்த ஸ்ட்ரெயிட் எட்ஜ் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக தண்ணியை விரலால் தொட்டு இந்த முனையை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. 2 எட்ஜஸ், அதாவது 2 முனைகளையும் இந்த மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கோன் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே பொட்டேட்டோ மசாலாவை ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மசாலாவை ஃபில் பண்ணும்போது ஓரளவு வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். அதிகமாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மடிக்கும் போது சரியாக உங்களால் மடிக்க முடியாது இந்த கோனை. 2வது, நீங்கள் இதை ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு எல்லா மசாலாவும் வெளிவர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் இந்த ஓரங்களில் தண்ணியை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற இந்த சைடை சின்ன ப்ளீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 எட்ஜஸ்மே கவர் ஆகிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 சமோசாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா சமோசாவும் ஒரே டைமில் ரெடி பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி அதை ஃப்ரை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் ரெடி பண்ண ஆரம்பிங்க. இப்போது போதுமான அளவுக்கு எண்ணெய் எடுத்து, எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில், லோ ஹீட்டில் இருக்கணும். ஒவ்வொரு சமோசாவையும் இப்போ ட்ரா பண்ணுங்கள். எண்ணெயோட சூடு ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா வெளியில் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விடுங்க. இப்போது 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணி விடுங்க. இதை டேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே தான் அது குக் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை அடிக்கடி இது இந்த மாதிரி டேர்ன் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு சமோசாக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே ஈவனாக கோல்டன் கலரில் வரணும்.
அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சமோசாஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். நீங்கள் டைம் செட் பண்ணி 15 மினிட்ஸில் இது எல்லாமே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சமோசா ரெடி பண்ணியாச்சு. சூடாக அந்த சமோசாவை காஃபியோடு சர்வ் பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக. இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும் சமோசா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்